வணக்கம். நாங்கள் ஹகி சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வாரோம். உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து இனிய திருமண வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன பேர்? அமல். உங்களுக்கு? சலானி. சலானி. உங்களோட திருமண வாழ்த்துக்கள். உங்களோட இல்லறன்ஸுக்கு எங்களுடைய ஹகி சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக் கொள்றோம். உங்களோட இந்த மறக்க முடியாத ஒரு நாள், இவ்வளவு காலமும் நீங்கள் வெயிட் பண்ணி கொண்ட நாளை வந்து முன்னிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்காத வகையில, ஏன் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில வந்து உங்களுக்கு சின்ன கிஃப்டோட கொடுங்கன்னு சொல்லி எங்கள் மூலமா அனுப்பி இருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லி உங்களால கெஸ் பண்ணி சொல்லலுமா? இவங்களோட அண்ணா மன்னியம். அண்ணா மன்னியம். அண்ணாவா? உங்களுடைய அண்ணாவா? இவங்களோட அண்ணா எங்க நிக்கிறார்? ஜெர்மன். என்ன பேர்? இல்ல, ஆனால் உங்களோட சைட்ல இதுல வந்து இருக்குது. அப்படி வேற இல்ல, உங்களோட சைட்ல இருந்தா வந்திருக்காக்கா. சிலர் அண்ணா மன்னியம். அண்ணாவும் அண்ணியும் இருக்கலாம். உங்களோட அண்ணா அண்ணியா எங்க இருக்கிறாங்க? ஜெர்மன். ஜெர்மன். என்ன பேர்? ராஜீவன் and வினோதினி. பிள்ளைங்களே ராஜீவன் and வினோதினி. வினோதினி. இல்ல, அவங்க இல்ல, வேற யாருண்டா? இவங்களோட அண்ணா தான். நீங்க சொல்லுங்க. இவங்க அண்ணா தான். வேற சரி, உங்களுக்கு ஒன்று சொல்லி ஒரு கேக் வந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு பாப்பமா இருக்கா? ஓகே, ஒரு அழகான ஒரு பெரிய கேக் வந்து வந்திருக்குது. உங்களோட வாழ்க்கை சிறக்கணும், எப்பயும் வந்து வாழ்க்கை வந்து இனிப்போட இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இப்படி ஒரு இனிப்போட கேக்கோட உங்களை இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே அக்கா, சொல்லுங்க. உங்களோட சைட்ல வேற யார் தந்திருப்பாங்க? இல்ல, சான்ஸ் இல்ல. ரெண்டு பேர் ஒரு ஆள் தான். சரி, உங்களோட உறவை தாண்டி வெளியிருந்து யாரும் தர மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உங்களுக்கு? இருக்கு. ஆனா தெரியல அவங்க செய்வாங்களோ தெரியா. அப்படி சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இருக்க போய் என்று சொல்லுங்களேன். வேலா போய் அண்ணாட சைடா இல்ல அக்காட சைடா வந்தது கிஃப்ட்? இது அக்காட சைடு தான் வந்திருக்கு. அக்காட சைடு. அப்படி சரி, அண்ணாட சைடு தான் வந்தது கிஃப்ட். ஓகே, அதான் அண்ணாமன்னி ஒரு கேர்ள் தான் தந்தாங்க. அதான் சரி அண்ணி. சரி அண்ணி சேர்ந்து தெரியல, ஒரு கேர்ள் தான் தனியா. சரி அண்ணி. சரி, இப்பயே அவரை விட்டு கொடுக்குறீங்களா போல இருக்க? அண்ணி தான். வேற அவர் தான் அண்ணி தான். அண்ணாமன்னி தான். சரி, ஹார்ட் எல்லாம் அனுப்பி விஷ் பண்ணிருக்கிறாங்க. அதை வாங்குங்க. ஹார்ட் எல்லாம் வந்துருக்கு. அண்ணாக்கு தானே எல்லாமே. சரி, அப்ப யோசிச்சு பாருங்க யாரு அனுப்பியிருப்பாங்க. அதான் அண்ணா அண்ணி தான். வேற யாரு? நீங்க சொன்ன பேர்ல வேற இல்லையே. சான்ஸ் இல்லையா? சரி, அவங்க என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? எனக்கு அவங்களுக்கு அவங்களோட அண்ணா அண்ணா தான் இருக்குமா? ஷூரா சொல்றீங்களா? சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. ஆனா நீங்க அவங்கள சொல்றீங்க, அவங்க இல்லைன்னா என்ன செய்யறது? இல்ல, அவங்கதானா? பத்தி அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை பத்தி எங்களுக்கு எதுவும் சொல்ல முடியுமா? அதான் அவங்களோட அண்ணா தான் கதைக்கணும். அண்ணா அவ சொல்ற உங்களோட சைடு நீங்க தான் அவங்கள பத்தி சொல்லணும். என்ன பேர்? அருண். அவங்கள பத்தி ஏதாச்சும் சொல்ற மாதிரி ஸ்பெஷலா? வேற எதுவும் ஸ்பெஷல் சொல்ல முடியாது. சரி, நீங்க எத்தனை சகோதரம்? சிலதான் அஜித் ஆக்கல இல்லையா அங்க சில. நீங்க அண்ணான்றீங்க. சரி, இங்கேயோ வெளியோ? இங்கேயும் வெளியையும் சேர்ந்துதான். அருணும் அஜித்தும் சேர்ந்துதான். சரி, அப்படியா? ஷூரா சொல்றீங்களா? சரி, என்னமோ ஒரு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அதையும் பார்த்துட்டு யாருன்னு நீங்களே தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ஓகே. காட்டலாம். யாரு விஷ் பாய் போட்டிருப்பாங்களே கீழே? ரெண்டு அண்ணாக்கள் தான். உங்களோட இன்று நீங்க ரெண்டு பேரும் திருமண பந்தத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களோட அண்ணா அஜித், அருண் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறது அவங்களோட ஆசை. எல்லாரும் சின்ன வயசுலயே ரொம்ப அடிபட்டு ரொம்ப விளையாடி எல்லாம் வந்திருப்பீங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் தனியா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு திசையில போறது. ஆனா இந்த அன்பு எப்பவுமே உங்களோட தொடர்ந்து இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேருமே ஆசைப்படுறாங்க. கல்யாணம் முடிச்சோன்னா அண்ணாக்களை மறந்துட வேணாமான்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இதே போல மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களோட அண்ணா அருண், இங்க இருக்கிற அண்ணா அவருக்கு கூப்பிடுவோமா? வாங்க.
சரி அண்ணாக்கு ஒரு ஹக் கொடுக்கலாம் தானே. சரி இப்ப எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிற காலத்துல இப்படி நெருக்கமான பாசத்தை பார்க்க முடியாது. உங்களோட இவ்வளவு காலத்திலையும் தொடர்ந்திருக்கு உங்களோட அன்பு இன்னும் நிறைய காலம் தொடரணும்ன்றது உங்களோட அண்ணாக்களோட ஆசையும் எங்கட ஆசையும். என்னடா இப்படி பார்க்க முடியாதானே. இப்ப இந்த அன்பு எப்பயுமே தொடரணும். அக்காவோட நீங்க சந்தோஷமா நிறைய காலம் வாழணும்னு உங்களோட அண்ணாக்களோட சேர்த்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். திருமண பந்தத்துல இணையறதுக்கு வாழ்த்துக்கள்.